இதுதாங்க WZATCOட Yuva Vibe என்ற ப்ரொஜெக்டர். ஸோ இந்த ப்ரொஜெக்டரை வந்து நம்மளுக்கு இப்போ அமேசானில் 13K சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன், இந்த பட்ஜெட்டுக்கு இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொஜெக்ட்னு ஈஸியாக சொல்லிடலாம். பாட்டி காசு வாங்கிட்டாங்க பாட்டி. நான் ப்ரோ இந்த அளவுக்கு பில்டப் கொடுக்குற அப்படி இதில் என்னதான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் இனிமேல் உங்ககிட்ட டீட்டெயிலாக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதில் நம்மளுக்கு பாசிட்டிவ்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ கொஞ்சம் நெகட்டிவ்ஸாக இருக்க தான் செய்யுது. ஸோ அதை பொறுத்து நீங்கள் வாங்கலாமா வேணாமான்னு உங்களோட டிசிஷனை நீங்கள் மேக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம ஆரம்பிக்கலாம். இதுதாங்க இந்த ப்ரொஜெக்டர் வர பாக்ஸு. ஸோ பாக்ஸோட டாப்பில் வந்து நம்மளுக்கு வாரண்டி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம்னா உள்ளே எடுத்ததுமே நம்மளுக்கு ப்ரொஜெக்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான ரிமோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பவர் கேபிள் அண்ட் HDMI கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இந்த ப்ரொஜெக்டருக்கான க்ளீனிங் கிட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க பாக்ஸ் கண்டென்ட்ஸு. ஸோ இப்போ இந்த ப்ரொஜெக்டருக்கு போயிடலாம். ஸோ ப்ரொஜெக்டரோட பில் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த பட்ஜெட்டுக்கு ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் இங்கே போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் டாப்பில் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைடில் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு USB-A போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நம்மளுக்கு ஒரு HDMI போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே நம்மளால் சவுண்ட் பாரும் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் ஒரு ஆக்ஸ் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ப்ரொஜெக்டரோட லென்ஸ் இருக்கு. அண்ட் அது பக்கத்துலேயே நம்மளுக்கு ஆட்டோ ஃபோக்கஸ்க்காக கேமரா ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஒரு TOF சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, TOF சென்சார் அண்ட் கேமரா யூஸ் பண்ணி நம்மளுக்கு அந்த கீஸ்டோன் அட்ஜஸ்ட்மெண்ட்காகவும் அண்ட் ஷார்ப்னஸ்க்காகவும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஸோ நம்ம எந்த ஒரு பிளேஸில் வச்சாலுமே அந்த ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி அதுவே அட்ஜஸ்ட் பண்ணிக்குது. ஸோ அதுவும் நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் நல்லாவே அக்யூரேட்டாக ஒர்க் ஆகுதுன்னே சொல்லலாம். இல்லைனா இதை வந்து நம்மளால் மேனுவலாகவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் இந்த ப்ரொஜெக்டர் வந்து நம்மளால் 270 டிகிரி வரைக்கும் நம்மளால் டில்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் சீலிங்கில் வச்சு பார்த்தாலும் சரி, இல்லை எனி டைரக்ஷனில் வச்சாலுமே நம்மளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்க முடியுது. ஸோ இப்போ அப்படியே இதோட சாஃப்ட்வேருக்கு போயிடலாம். ஸோ சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதில் வேல் OS யூஸ் பண்ணியிருக்காங்க. பேஸ்ட் ஆன் Android 13 வருது. ஸோ Android 13 பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு புதுசுன்னு சொல்லலாம். இப்போ கரெக்டாக டிவியில் 14 ஓடிட்டு இருக்கு. ஸோ 13 கொடுத்தது ஓகே தான் இந்த ப்ராஜெக்டில். OS பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நல்ல ஸ்மூத் அண்ட் க்ளீனாக இருக்குன்னே சொல்லலாம். பெருசாக எந்த இஷ்யூஸும் இல்லை. பட் நம்ம இப்போது இன்டென்ஸாக யூஸ் பண்ணும்போது சரி, இல்லைனா நிறைய அப்ளிகேஷன்ஸ் ஸ்விட்ச் பண்ணி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரேராக லேக் ஆக தான் செய்யுது. ஸோ இதுக்கு காரணம் வந்து நம்மளுக்கு இதில் 1GB RAM தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் 8GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் நம்மளுக்கு 2 or 3GB கொடுத்துருந்தா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். மற்றபடி நம்மளுக்கு எல்லா அப்ளிகேஷன்ஸும் கரெக்டாக ஒர்க் ஆகுது. அண்ட் நம்ம வேறு ஏதாவது ஆப்ஸ் வேணும்னாலுமே நம்மளுக்கு இதில் ப்ளே ஸ்டோர் கொடுத்துருக்காங்க. நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற எல்லா அப்ளிகேஷன்ஸுமே இதில் அவைலபிளாக தான் இருக்கும். ஸோ நம்ம வேணும்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ப்ராஜெக்டரில் நம்மளால் ஸ்க்ரீன் மிரரிங்கும் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு நம்மளுக்கு ப்ளே ஸ்டோரில் வேல் பிளேன்ற ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி அது மூலயமா நம்மளால் இதில் ஸ்க்ரீன் மிரர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த அப்ளிகேஷன்லேயே நம்மளுக்கு நிறைய ஃபீச்சர்ஸும் இருக்குது. லைக் நம்மளுக்கு இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நம்ம ஃபோனை ரிமோட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இதுலேயே நம்மளுக்கு வயர்லெஸ் கேமரான்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது யூஸ் பண்ணி நம்ம ஃபோனோட கேமராவை நம்மளால் ப்ராஜெக்டர்லேயே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது மேபி டீச் பண்ணுறவங்களுக்கு இல்லைனா ப்ரெசன்டேஷன் பண்ணுறவங்களுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். இப்போ அப்படியே நம்ம இதோட பிக்சர் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம மோஸ்ட்டாக ப்ரொஜெக்டர் வாங்குறதுக்கு காரணமே மீடியா கன்சம்ஷனுக்காக தான். ஸோ அதில் இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு இதோட அவுட்புட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மேக்ஸிமமாக 1080p வரைக்கும் தான் சப்போர்ட் இருக்குது. ஸோ இதில் பிக்சர் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சீரியஸாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த பட்ஜெட்டுக்கு இந்த அளவுக்கு ஒரு அவுட்புட் வரும்னு. ஸோ நம்மளுக்கு இதில் கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா பிரைட்டாக பாப்ட் அவுட்டாக இருக்குது. அண்ட் பிளாக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா டீப்பாக இருக்குன்னே சொல்லலாம். பட் இதில் சில இடத்துல நம்மளுக்கு இமேஜ் வந்து அந்தளவுக்கு ஷார்ப்பாக இல்லை. ஸோ இது எஸ்பெஷலி எங்கே சொல்லலான்னு பார்த்தோன்னா, இப்போது ஏதாவது ஒரு க்ரௌடட் ஷாட்டு இல்லைனா வந்து ஏதாவது லாங் டிஸ்டன்ஸ் ஷாட்ஸில் பார்த்தோன்னா நம்மளுக்கு இமேஜ் வந்து சாஃப்டாக இருக்குது. ஸோ இது ஏன் இப்படி ஆகுதுன்னு பார்த்தோன்னா, ஸோ நம்மளுக்கு இங்கே வந்து இப்போது ஸ்க்ரீன் சைஸ் வந்து பெருசாக ஆக இமேஜ் வந்து சாஃப்டாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு அந்த பிக்சல் டென்சிட்டி வந்து கம்மியாக இருக்கிறதால. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஃபுல் HD ப்ரொஜெக்டரில் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் ஆக்ட் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம பெருசாக குறையாகவும் சொல்ல முடியாது இந்த பட்ஜெட்டை பார்க்கும்போது நம்மளுக்கு. அண்ட் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டார்க் ரூமில் யூஸ் பண்ணும்போது நல்லா பிரைட்டாக தான் இருக்குது. பட் இதுவே நம்மளுக்கு அந்த செமி லைட் லைக் ஓரளவுக்கு டே லைட் கண்டிஷன்லலாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்தளவுக்கு யூஸபிளாக இல்லை. பட் ஜென்ரலாக நம்ம டார்க் ரூமில் யூஸ் பண்ணும்போது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் இதோட ஸ்பீக்கர் பற்றி பார்த்துடலாம். ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதில் 5 வாட் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பீக்கரோட அவுட்புட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்குது. இதில் நம்மளுக்கு லவுட்னஸ் ஆஸ்பெக்ட்லையும் சரி, இல்லைனா டீட்டெயில்ஸுமே நம்மளுக்கு கொஞ்சம் டீசெண்டாக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இப்போ அப்படியே ப்ளே பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு நீங்களே கேளுங்க. இது மெயினாக எங்கே குறையான்னு தெரியும்னா, நீங்கள் பெரிய ரூமில் இந்த ப்ராஜெக்டர் வச்சு யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் அந்த லவுட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் இருக்கும். இதுக்கு நீங்கள் ஆல்டர்னேட்டாக வேணும்னா நீங்கள் ஒரு சவுண்டு பார் இல்லைனா ஏதாவது
ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணி நீங்கள் ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது இது பெருசாக குறையா தெரியாது. ஸோ ஃபைனலாக இந்த வீடியோட கன்க்ளூஷன் பண்ணிட்டோம். ஸோ நம்மளுக்கு இதில் பாசிட்டிவ்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பிக்சர் குவாலிட்டி மெயினாக நம்ம ப்ரொஜெக்டர் வாங்குறோம்னா பிக்சர் குவாலிட்டிக்காக தான் வாங்குறோம். இந்த பட்ஜெட்டுக்கு இதோட பிக்சர் குவாலிட்டி வந்து நம்மளுக்கு தாறுமாறாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் ஜென்ரலான மீடியா கன்சப்ஷனுக்கு இல்லை நீங்கள் ஏதாவது கேமிங் பண்ணுறீங்கன்னா கூட இந்த ப்ரொஜெக்டர் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் தென் நம்மளுக்கு இந்த ஆட்டோ கீஸ்டோன் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நம்மளுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் ரொம்ப அக்யூரேட்டாகவே ஒர்க் ஆகுதுன்னே சொல்லலாம். ஸோ நம்ம எந்த ஆங்கிளில் எப்படி வச்சாலுமே நம்மளுக்கு அந்த ஃபோக்கஸும் சரி, நம்மளுக்கு அந்த கீஸ்டோன் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் ரொம்ப அக்யூரேட்டாகவே அதுவே ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்குது. அண்ட் ஓஎஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதில் நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு லேட்டஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓவராலாக ஓஎஸோட யூசர் இன்டர்ஃபேஸும் நம்மளுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ அதுவும் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் தான். அண்ட் நெகட்டிவ்னு பார்த்த வரைக்கும் நம்மளுக்கு ஸ்பீக்கர் சொல்லலாம். ஸோ என்னதான் பிக்சர் குவாலிட்டி நல்லா பண்ணியிருந்தாலுமே ஸ்பீக்கர் வந்து நம்மளுக்கு டீசெண்டாக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் முன்னே சொன்ன மாதிரி நம்ம எக்ஸ்டர்னலாக சவுண்ட் பார் இல்லைனா எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணும் போது அந்த ஓவரால் அந்த தியேட்டர் எஃபெக்ட் நம்மளால் கிரியேட் பண்ண முடியுதுன்னே சொல்லலாம். அண்ட் நீங்கள் இன்னொரு நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு HDMI போர்ட்டு வந்து நம்மளுக்கு ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் HDMI போர்ட்டில் சவுண்ட் பார் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களால் கேமிங் கன்சோல் இல்லைனா வந்து இப்போது இந்த ஃபயர்ஸ் டிவி ஸ்டிக்கு அந்த மாதிரி உங்களால் எதுவுமே எக்ஸ்ட்ராவாக கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ அட்லீஸ்ட் இது கொஞ்சம் இன்னொரு போர்ட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் தென் இன்னொரு நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு 1GB ரேம் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் 8GB ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. 1GB ரேம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஹெவியாக புஷ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது லேக் ஆக தான் செய்யும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 2 or 3GB ரேம் கொடுத்துருக்கலாம். ஸோ ஸ்டோரேஜ் கூட ஓகே, நம்ம அது ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னாலுமே நம்மளுக்கு ரேம் கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன நெகட்டிவ் தான். ஸோ இதெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம இந்த பட்ஜெட்டுக்குன்னு பார்க்கும்போது இது உண்மையிலே பெஸ்ட்டான ப்ராஜெக்ட்னு ஈஸியாக சொல்லிடலாம். இது வந்து நம்மளுக்கு டிவியோட ஆல்டர்னேட்டிவாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி இல்லை. உங்களுக்கு ஜென்ரலாக இப்போது வீட்லேயே சின்னதாக ஒரு ஹோம் தியேட்டர் செட்டப் பண்ணோம், உங்களுக்கு பட்ஜெட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டர் வந்து நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒப்பீனியன் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கூடிய சீக்கிரம் நாங்கள் என்ன பார்க்குறேன். பை கை.